சரிங்களா? நான் வேறு எதுவும் நான் சொல்கிறது இல்லை, நான் அதிகமாக பேசுகிறேன். நீங்கள் எனக்கு சொல்லிவிடுங்க, எனக்கு நீங்கள் பணம் வேணும். நீ என்ன அப்போ எம்டிகிட்ட பேசிட்டு உங்களுக்கு வந்து நாளைக்கு உங்களுக்கு என்னங்கிறது நான் தெளிவாக சொல்கிறேன் சார். நான் பணம் அந்த ஒன்றும் கிடையாது. நீங்கள் பணத்தை நான் சொல்கிற அக்கௌண்ட்டில் மீனாட்சி ஹாஸ்பிட்டல் அக்கௌண்ட்லேயே கட்டிட்டு இருந்தேன். எனக்கு அது தேவையே இல்லை. சரி, அது இருந்தாலும் எம்டி சார் பேசி தான் பண்ண முடியும் சார். நான் என்னுடைய கேஷ் நான் கொடுக்குறீங்க, எனக்கு அது தேவையில்லை சார். அதுக்காக உங்கள்கிட்ட கொடுத்துருக்கேன். இல்லைப்பா, என்கிட்ட ஆஃபீஸில் கட்டினீங்க, பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு தான் உள்ளே வந்தீங்க. இப்போ வந்து அவங்க பிஸ்னஸ் 10 நாளைக்கு பேசிட்டேன். இப்போ நீங்கள் 8ஆம் தேதி கொடுத்துருக்கீங்க, நீங்கள் உள்ள அமௌண்ட் வந்து கொடுத்துருக்கீங்க, கட்டியிருக்கீங்க, பேமெண்ட் வரும்னு சொல்லி நீங்கள் போட்டீங்க. இங்கே ஷெட்யூல் மாறுது, பேமெண்ட் வரல, அதனால் நீங்கள் திருப்பி கேட்குறீங்க. அதை நான் தப்பு சொல்ல வரல. இப்போ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வருது அப்படின்னு சொன்னால் அந்த பணத்தை வந்து நான் கொடுக்கணும் அப்படிங்கிற ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையாது. அது நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு. ஆனால் வந்து ஆஸ் அ டீம் லீடராக நான் உங்களுடைய பணத்தை வாங்கி கொடுக்குறதுக்கு கம்பெனியில் நான் பேசி உங்களுக்கு கண்டிப்பாக வாங்கி கொடுக்குறதுக்கான வேலை உங்கள் பக்கத்தில் நான் வாங்கி கொடுக்குறேன். அது அந்த வேலையை நான் பண்ண முடியும். நான் பேமெண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறது சாத்தியம் இல்லை. ஏன்னா உள்ளதை நான் ஃப்ராங்காக சொல்கிறேன். நான் இது வந்து ஒழிச்சு மறைச்சிட எங்ககிட்ட இல்லை, எல்லாத்துக்கிட்டையுமே நம்ம இந்த விஷயத்தை சொல்லி தான் நம்ம வியாபாரம் எடுத்துருக்கோம். 2900 பேர் இருக்காங்க எங்ககிட்ட, எங்கள் கீழே. அத்தனை பேருக்கு இந்த வார்த்தையை சொல்லித்தான் நான் வந்து பிஸ்னஸ் பண்ணியிருக்கேன். லோகநாதனுடைய பிஸ்னஸ் மட்டும்தான் எல்லாமே அவரே பேசிக்குவார், அவரே முடிச்சுக்குவார். எந்த கஸ்டமரும் உட்கார வச்சு உங்கள் ஒருத்தர் தவிர்த்து மற்ற யாரையுமே இவர் வந்து கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சு என்கிட்ட பேசவே இல்லை. அதனால தான் இப்போ நான் சமாளிச்சுட்டு இருக்கேன். உண்மையாகவே அவங்க டேர்ம்ஸ் என்ன பேசுறது பண்ணுறதெல்லாம் அவங்களே பண்ணிக்குவாங்க. என் முன்னாடி வந்து பேசுனா நான் தெளிவாக வந்து சொல்லிடுவேன், இது ரிஸ்க் இருக்குது, 1 மாதம் 2 மாதம் வரலைனாலும் இங்கே தாங்கக்கூடிய சக்தி உங்களுக்கு இருக்கு சொல்லி தான் பண்ணுவேன். பெரும்பாலும் நான் சொல்லி தான் பண்ணுவேன். சரி சார், இப்போ நான் என்ன சொல்றேன், அது கரெக்ட், கம்பெனி நல்லா போயிட்டு இருக்கு, அதை நான் சொல்ல வரல. இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, கம்பெனி வந்து பணம் வந்து வாங்குறது, மேனேஜ்மெண்ட் பண்றது எல்லாம் கம்பெனி தான், நான் பண்றது கிடையாது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் வந்து இந்த ப்ராப்ளம் வருது அப்படின்னு சொல்லி நீங்கள் பணம் கேட்குறீங்கன்னா நான் கம்பெனி கிட்ட நின்று உங்களுக்கு வாங்கி கொடுக்குறதுக்கு நான் வந்து பேசுறேன். நான் எம்டி கிட்ட பேசுறேன், கொடுத்து தான் ஆகணும்னு நான் கேட்குறேன். எல்லாம் அதுக்கு வந்து நான் ஃபைட் பண்ண தயார். ஆனால் நான் தான் பேமெண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறது எப்படி நான் செய்ய முடியும் தான் நான் உங்கள்கிட்ட கேட்குறேன். அது வந்து நியாயம் இல்லாத ஒரு இது. உங்களுக்கு வந்து கொடுக்க வேண்டிய வர வேண்டிய பணத்தை வாங்கி கொடுக்க வேண்டிய நான் உங்கள்கிட்ட கொடுத்துருக்கேன். பணம் கொடுத்து என்கிட்ட கிடையாது சார், கம்பெனியில் கட்டியிருக்கீங்க. தயவு செஞ்சு என்கிட்ட கேளுன்னு சொல்லாதீங்க. நீங்க பணம் கொடுத்தது லோகோ கிட்ட கொடுக்கீங்க, லோகோ வந்து உள்ள கேபின்ல கட்டாரு. நான் உங்களை பார்த்து போட கிடையாது. சரி, உங்களை பார்த்து தான் போட்டிருக்கேன். சரி, பணத்துக்கு நீங்க என்ன சொல்றீங்க? அதான் என்ன சொல்றேன்னா, எம்டி சார்ட்ட பேசிட்டு இந்த மாதிரி இருங்க, நான் சொல்ல கேளுங்க. இப்ப நான் கால் பண்றேன், எடுத்தாருன்னா கண்டிப்பா பேசி இந்த மாதிரி விவரம் இருக்குது, என்ன பண்ணலான்னு கேட்கறேன். நான் அவர் என்ன சொல்றாருன்னு சொல்றேன். நான் சொல்லி அது மாதிரி உங்களுக்கு வாங்கி தரேன். நான் அது வந்து நான் முடியாதுன்னு சொல்லலையே. அப்போ நான் அது நான் உங்களுக்கு செய்யறது தான் சொல்றேன். நான் சரி லஞ்ச் ஒன்று இல்லைங்க, நீங்கள் சாப்பிடுங்க, என்ன சாப்பிடுங்க. சொல்லுங்க. ஆமாம் சொல்லுங்க. இங்கிலீஷ் ஒரு காலையில் கொடுப்போங்க, காலையில் நீங்கள் அழைத்திருக்கும் நபரால் தற்போது உங்களுக்கு பதிலளிக்க இயலவில்லை. தயவு செய்து பின்னர் முயற்சி செய்யவும். திருமணம் சார் கொஞ்சம் பேசலாம். நம்ம சரண்டர் லெட்டர் கொடுத்துட்டோம், அதுக்கான டைம் கொடுக்க முடியாது. நான் கண்டிப்பாக திருப்பி கொடுத்துருக்கோம் சார். எங்களுக்கு எமர்ஜென்சி சார், நான் ஹாஸ்பிட்டலுக்கு சொல்ல முடியாது. நான் எனக்கு அங்கேருந்து வரோம் ப்ராப்ளம்ஸ் நான் எடுத்து இல்லை அப்படி சொல்ல, அந்த கமிட்மெண்ட்டுக்கு நான் வரல. நான் அப்படி சொல்ல வரல. எங்களுக்கு எவ்வளோ டைம் கொடுக்க முடியும் தான் கேட்குறேன். உங்களுக்கு பணம் கொடுக்கறதுக்கு தான் நான் பேசுகிறேன் சார். நான் வந்து சார் எங்களுக்கு எவ்வளோ டைம் நான் கொடுத்துட்டேன் சார். நான் வந்து 10 நாள் யாருக்குமே தரல சார். பழைய பேமெண்ட்டை நான் கேட்கலையே சார். பழைய பேமெண்ட்டை நீங்கள் வச்சுக்கிங்க. இன்னொருத்தவங்க பேமெண்ட்டை நான் கொடுத்துருக்கேன். என் வீட்டில் வந்து உட்காந்துருக்காங்க, சிக்கலாகிட்டு இருக்குது, பிரச்சனை ஆகிட்டு இருக்குது. சரி, எங்களுக்கு எவ்வளோ டைம் கொடுப்பீங்க சொல்லுங்கள். அதுதான் டைமுக்கே இல்லை சார். சார் அப்படி சார் அப்படி யோசிச்சா எல்லாருக்குமே டைம் இல்லை சார். எல்லாரும் தலைமையில மற்றவங்களுக்கு என்ன நான் அதை கவலைப்படல சார். எனக்கு பிரச்சனை சார். அது இல்லை,
இது எல்லாருக்குமே சம்மந்தப்பட்ட பிரச்சனை இது. நீங்க உங்க பிரச்சனையை மட்டும் பார்க்காதீங்க. நான் வந்து யாருக்கு சம்மந்தப்பட்டு நான் கொண்டு வந்து போட கிடையாது சார். நான் ரெஸ்பான்ஸ் நான் பணத்துக்கு கேரண்டின்னு சொல்லிட்டு நான் போட்டிருக்கேன். அவன் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான். நான் 2 மாசம் வரைக்கும் நான் அதுக்கு பேய் விட்டு வரல. நான் எப்படி நான் ரன் பண்ண முடியும்? சரி சார், நம்ம ஒரு ப்ராசஸ் சார் நாம ஒரு ப்ராசஸ் வச்சிருக்கோம். நான் உங்க வரவு செலவுக்குள்ள நான் நுழைய கிடையாது. உங்கள்கிட்ட எவ்வளவு வரவு செலவு நீங்களே வச்சுக்கணும். லாபத்துல தான் கேட்டோம். லாபமே வேண்டாம். ஓட்ட 2 லட்சம் ரூபாய் தான் நான் கேட்கிறேன். வேற எதுவும் கேட்கறேன் சார். நீங்க சொல்றதெல்லாம் அதை மட்டும் தான் கேட்கிறேன். ஹாஸ்பிட்டல் ஃபீஸ் கட்டணும்னு சொல்றேன். இல்லன்னா நான் வந்து எனக்கு வேற பிரச்சனை சார். எனக்கு தலைக்கு மேல பிரச்சனை. நான் 100 கடிச்சிட்டு உட்காந்துப்பேன். அது அடுத்தது என்ன நான் ஏதாவது செய்ய வேணாம் நான் சொல்ல முடியுமா? இல்ல சார். சார் இது நம்ம 2 பேரும் ஒண்ணா சேர்ந்து செய்யலாம்னு சொல்ல முடியுமே தவிர சார் நீங்க செய்ய கூட என்ன சொல்ல முடியுமா? சிவராமன் சார் தான் பொறுப்பு. அவர் வந்து எதுனாலும் சொல்லிட்டார். நான் ஹாஸ்பிட்டல் போகணும். எனக்கு பிரச்சனை ஆகுது. நான் என்ன கேட்கறேன்னா சிவராமன் சார் விஷயத்துல நீங்க 2 பேரும் பேசிக்கீங்க. நான் என்ன சொல்றேன்னா எங்களுக்கு எவ்வளவு டைம் கொடுப்பீங்க மட்டும் தான் கேட்கிறேன். நான் எதுக்கு சார் உங்களுக்கு டைம் நான் கொடுக்கணும்? ஒரு பொருட்கள் வாங்கல இதெல்லாம் நடக்கும் சார். எல்லாத்தையும் ஒரு பொருட்கள் வாங்கலாம் போய் வச்சுக்கோங்க. இல்ல சார், நான் பொருட்கள் வாங்கணும் கிடையாது. எனக்கு எமர்ஜென்சி. அதுதான் சார் சொல்றேன். அங்க நான் ஹாஸ்பிடல் போய் எனக்கு டைம் கொடுங்க. எல்லாரும் எமர்ஜென்சி தான் வராங்க சார். எனக்கு தெரியாது சார். எல்லாரும் நீங்க எங்களோட உட்காருங்க. எல்லாரும் நீங்க எங்களோட சேர்ந்து உட்கார ஆரம்பிச்சிருங்க. பேச ஆரம்பிச்சீங்க. எனக்கு 1000 வேலை எனக்கு நிறைய வேலை இருக்கு சார். எனக்கு வேலை இருக்கு சார். நான் புரியுதுங்களா இல்லையா? நான் எனக்காவது பணம் கட்டத்துக்கு நேரம் வந்து கேளுங்க. எவ்வளவு பிரச்சனை இருக்கு சார். சார் இந்த ஒரு பிரச்சனை ஓவர் கம் பண்ணனா ஒரு டைம் எடுத்தா தான் முடியும் சார். நான் என்ன சொல்றேன், 2 மாசமா பேமெண்ட் இருந்தா வருது. அவர் தான் பதில் சொன்னாரு. ஃபாரின்ல இருந்து அங்க வர முடியல, இந்த கார்ல வருது அங்க வருது. எதுக்கு இந்த விஷயம்? நான் அதெல்லாம் நான் வாங்க கிடையாது. எனக்கு தேவை 2 லட்சம் ரூபாய். நீ எத்தனை கோடி வேணாலும் வாங்கியே போயிடும். எனக்கு அந்த 2 லட்சம் ரூபாய்க்கு போய் நான் பதில் சொல்லி வச்சிருக்கேன் சார். அதுக்கு தான் சார் டைமே கேக்குறேன் சார். எனக்கு வந்து நீங்க எது வேணாலும் சொல்லுங்க. நீங்க இல்லையா? எனக்கு எமர்ஜென்சி ஹாஸ்பிட்டல்ல. ஏன்னா டைம் கேட்க முடியாது. நான் ஹாஸ்பிட்டல்ல ப்ராவிடன்ஸ்ல இருந்து நாளைக்கு வரணும் சார். உங்களுக்கு ஸ்பெஷல் கேஸ் எல்லாம் ட்ரீட் பண்ணுங்க நம்ம வரலாம் சார். ஒரு திரும்ப சார் ஒரு இல்ல சார். நான் பேச அன்னைக்கு நான் பேசுனேன் சார். நீங்க பேசிட்டே இருந்தா சொல்யூஷன் எங்களை பேச விட்டீங்கன்னா சொல்யூஷன் வரும். இது உங்க ஸ்பெஷல் கேஸா ட்ரீட் பண்ணி ஏதாவது பண்ணலாம். ஆனா கொஞ்சம் டைம் கொடுங்க எங்களுக்கு. உண்மையே சொல்றேன், இது முடிச்சிடலாம். கொஞ்சம் ஸ்பெஷல் கேஸா ட்ரீட் பண்ணணும், அவ்வளவுதான். இவரு லோகநாதன் இன்னொரு நிறைய பேர் கூட்டம் விட்டுனே இருந்தாருன்னா நம்ம எதுவுமே ட்ரீட் பண்ண முடியாது சார். நான் என்ன சொல்றேன், நீங்க சொல்றதுக்கு மாதிரி நடந்துட்டா ஏன் சார் இவ்வளவு பிரச்சனை இது நடந்துச்சு சார். நான் என்ன சொல்றேன், நான் கரெக்ட் சார். அதாவது ஒரு தப்பு நடந்துச்சு வச்சுங்களேன். ஒரு விஷயத்துல மாறி 2 தப்பு கிடையாது சார். எப்படி வெளிய வரும்? எல்லாமே தப்பு சார். சார் எப்படி வெளிய வரும்? 2 மாசமா தப்பு தப்பா சார். நடந்ததெல்லாம் தப்பு விட்டுருங்க சார். கம்பெனி தப்பு தான் சார். கேப்ல கூட்டு வந்து விட்டன்றீங்களா? அவர் எங்களை கேக்குறாரு காசு. கரெக்ட் தானே. இப்போ இவரு கொடுத்தா வச்சுங்களேன், நீங்க இன்னொரு நான் போட்ட காசுக்கு எனக்கு வழி என்னன்னு தெரியல. அப்படி இருக்கிற சிச்சுவேஷன்ல மற்றவங்களுக்கு எல்லாருக்கும் நான் மொய் எழுத முடியுமா சொல்லுங்க? சரி சார், இப்போ திரும்ப சார் கொஞ்சம் சொல்லுங்க என்ன பண்ணலாம்னு சொல்லுங்க. இல்லை பிளைனா அப்படியே அவங்க இந்த மேட்டர் இன்னைக்கு இப்படியே விடுவோம். நாளைக்கு ஒரு 2 o'clock உங்கள் லைனில் வரேன். என்ன பண்ண முடியுன்றதை நம்ம பேசலாம். ஐயோ சார், நான் புரிஞ்சுங்க சார். சரி, அதுக்கு மேலே நான் ஒன்றும் பண்ண முடியாது சார். இதுதான் இன்னைக்கு இருக்கிற ரியாலிட்டி நான் சொல்றேன் சார். சார் நான் வந்து இன்னைக்கு இருக்கிற ரியாலிட்டி பத்தி எமோஷன்ல உட்கார்ந்தேன் சார். நான் வந்து வேற எது நான் எமோஷன் ஆகாதீங்க. சொல்யூஷன் சொல்ல முடியல என்னால. சார் சொல்யூஷன் கொடுக்குறோம். நான் என்ன வேணாலும் பிரச்சனை பண்ண முடியும். நான் மத்தவங்கள நான் பாதிக்க கூடாதுன்னு தான் நான் இருந்துட்டு இருக்கேன் சார். நீங்க எல்லாருமே தான் பிரச்சனை ஆகும். எல்லாருமே தான் பிரச்சனை. நீங்க எப்படி சார்? நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். இந்த மியூசிக் இஷ்யூ பண்ணா கடைசியா EOW போய் நிற்கும் சார். EOW எத்தனை பேருக்கு சார் பணம் செட்டில் பண்ணிருக்கீங்க சார்? எனக்கு தேவையில்லை. செட்டில் பண்ற ஒரே ஆளு கம்பெனி தான். செட்டில் பண்ணக்கூடிய ஒரே ஆள் கம்பெனி தான். நீங்க சார் கம்பெனி குடிமை பிடிச்சி வச்சுன்னு பணம் கேளுங்க, கண்டிப்பா பணம் வந்துடும். மிரட்டி ஏதாவது பண்ணா பணம் வராது சார். நம்ம அங்க போய் வரலாம். நீங்க அதான் சொல்ற கம்பெனி குடிமை வச்சு ஆடுங்க சார். கம்பெனி குடிமை வச்சு ஆடுங்க. இப்போ உட்காந்து பேசுறோம் பாத்தீங்களா, அதான் அது. இப்போ உட்காந்து பேசுறீங்க, கம்பெனி குடிமை பிடிச்சி ஆட்டுங்கிறீங்க, பணம் கண்டிப்பா வரும் உங்களுக்கு. ஆனா நான் என்ன கேட்கறேன், இந்த மேட்டரை நாம் கொஞ்சம் டைம் எடுத்து பேசலாம். இல்ல இன்னைக்கு தான் பேசணும்னா நம்ம இன்னைக்கு ஒண்ணுமே இல்லாம தான் பேசணும். உங்க ஃபேமிலில அங்க இருக்கிறாங்க, நீங்க டைம் கேட்டு இருப்பீங்களா? நீங்க டைரக்டா இதெல்லாம் யோசிச்சா சார் நம்ம இன்வெஸ்ட் பண்றோம். இதை யோசிச்சா நம்ம இங்க இன்வெஸ்ட் பண்றோம். அப்படி கிடையாது. இது வேற அது சார். நம்ம தெரிஞ்சு உங்களுக்கு நீங்க நம்ம ஃபீல்டு வேற, நீங்க யோசிக்காம அதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாம இதுல வந்துட்டோம். நம்ம இதுல இருந்து எப்படி வெளியே போவோம் பார்ப்போம் சார். சிம்பிளா சொல்றேன். இதுல இருந்து வெளியே போறதுக்கான வழி பார்ப்போம். நான் சார் 2 பேரும் ஒரே ப்ரொஃபஷன் சார். நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் சார். லாஸ்ட் ஐடியா உங்களுக்கு 2 போட்டதா அதான் கேக்குறேன். பழைய ஐடியா நான் கேக்குறேன் சார். நாளைக்கு மதியம் 12 மணி வரைக்கும் தான் சார் டைம் கேக்குறாரு. என்ன பண்ண முடியும்? நாளைக்கு மதியம் டைம் ஒரு 12 மணி வரைக்கும் சொல்யூஷன் தரேன்னு சொல்றாரு. 12 மணிக்கு என்ன சொல்யூஷன் சார்? அதுதான் அவரு நாளைக்கு பேசிட்டு தான் பேசினா ஒண்ணுமே தெரியாது சார். நீங்க இல்ல இப்பே ஒண்ணுமே என்ன பண்ண முடியும்?
இன்னைக்கு பேசுற ஒண்ணுமே தெரியாது சார். நீங்க என்கிட்ட ஆன்சர் இல்லை. 5 பேர் உட்காந்து உங்ககிட்ட என்கிட்ட பேசிட்டு ஆன்சரே இல்லை. இன்னைக்கு பேசணும்னா நீங்க எங்ககிட்ட ஆன்சர் இல்லை. ஆனா நாளைக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கும். நான் அதுதான் சொல்றேன். அந்த டைம் கொடுங்க எங்களுக்கு. ஸ்பெஷல் கேஸா 2 நாளைக்கு முன்னாடியே வந்து நான் அவ்வளவுதான் நான் பேசிட்டு போனேன். மாடியில உட்காந்து பேசிட்டு போனேன். நான் கூட உங்களை கீழே பட் பார்த்தேன். இங்கே பேசல நீங்கள் யாரும், இவர் தான் பேசினார். இவரும் நானும் பேச சொல்லிட்டு முடிச்சிட்டோம். போயிட்டார். விஷயம் பிரச்சனை ஆயிருக்கு மேடம். தயவு சார் இவங்க செய்து பேசுறது எல்லாமே ரியாலிட்டி சார். பணம் கொஞ்சம் வெயிட் பண்ணாதான் வரும்னு சொல்றது தான் ரியாலிட்டி. அது எந்த மாற்றமும் கிடையாது. நானும் அதை சொல்லதான் உட்காந்துருக்கேன். என்னால பேச முடியாது சார். தயவு செய்து நீங்க புரிஞ்சுங்க. இப்போ நான் வந்து இந்த பாருங்க சார், நான் என்ன சொல்றேன், நீங்க அனுபவிச்சிருக்கீங்க, நீங்க பிரட்டி கொடுங்க. அனுபவிக்கல. நாங்க வந்து பாத்தீங்கன்னா என்ன வந்திருக்கு பண்ணி நீங்க பாத்துக்கங்க சார். நாங்க ஒன்றும் அனுபவிக்கல. இனிமேல் வந்தாதான் நமக்கு லாபம். நீங்க அப்படி நினைக்கிற மாதிரி நம்ம பெருசா சம்பாதிச்சுனா நினைக்காதீங்க. அந்த மாதிரி அங்க ஒன்றும் கிடையாது. ரெண்டாவது வந்து கம்பெனி தான் வந்து பொறுப்பை எடுத்துக்க முடியுமா ஒழிஞ்சு நான் வந்து எந்த விதத்துக்கு பொறுப்பை எடுத்துக்க முடியாது. நான் வந்து கம்பெனிலிருந்து பணம் வாங்கி கொடுக்குறது நீங்க செய்யக்கூடிய முயற்சி நான் சார் சொன்னது உண்மைதான் சார். அவரோட இன்வெஸ்டர்ஸ் எல்லாருக்குமே அவர் சொல்லி தான் வர்றாரு. பண்ணா உங்க இஷ்டம், பண்ணலன்னா நீங்க கிளம்புங்க. இதுதான் அவர் பேசியிருக்காரு. உங்க விஷயத்துல எது தப்பு நடந்தது எனக்கு தெரியல. ஏன்னா இவரோட பிசினஸ் கம்ப்ளீட்டா 41 என்ட்ரியுமே இவர் பேசி கன்வின்ஸ் பண்ணாரு. சார் கூட்டிட்டு வந்து உட்கார்ந்தாரு. கம்பெனி நல்லா போயிட்டு இருக்குங்க, இந்த மாதிரி செஞ்சுட்டு இருக்கு. அது சொன்னோம் நம்ம எல்லாருக்கிட்டையும் அதுதான் சொன்னோம். இப்ப இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் நம்ம யாருக்கும் தெரியாது இல்லையா சார்? அவங்க டீம் வரவங்க எல்லாருக்கும் அவர் இருந்து பதில் சொல்லிட்டு போறாரு. நிறைய பேர் பதிலே சொல்லாம இருக்காங்க, போன் எடுக்காம இருக்காங்க. அதெல்லாம் அவர் பண்றாரு. என்ன பண்ணிட்டீங்களா? சரி வாங்க சீக்கிரம். இங்க வர்றாங்களா சார்? அங்க போய் உட்காந்துட்டு நம்ம என்ன பண்றது? எங்க வீட்டுல உட்காந்துட்டு பெரிய தலைவலி. சரி வேற யாருன்னா கூப்பிட்டு பேசலாங்களா சார்? நம்ம வெயிட் 12:30 பண்ணலாம். மணி வரைக்கும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஒரு அந்த ஒரு 12:30 மணிக்கு இந்த ஒரு என்ன எவ்வளவு தான் நம்ம வெயிட் பண்ணுறோம்? போகணும் சார். இப்போ வரட்டும், அவங்கள வச்சு கூட பேசுவோம். அவங்ககிட்ட கேட்குறேன், நான் டைம் கேட்குறேன். மற்ற யாருனா இருந்தாலும் அவங்கள கூட பேசி அனுப்பிச்சிடலாம். அதில் வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணுங்க சார்.